எதிர்வரும் மக்களவைத் தேர்தலில் 40 தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெற வேண்டும் எனவும், இல்லையென்றால் எந்த தொகுதியில் வெற்றி பெறவில்லையோ அங்கு அமைச்சர்களின் பதவி பறிபோகும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி, முதலமைச்சரினுடைய இந்த எச்சரிக்கை குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம். உங்கள் தொகுதியில் வெற்றியை நழுவவிட்டால் அமைச்சர் பொறுப்பே நழுவிவிடும் என அமைச்சரவை கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் எச்சரிக்கை விடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாக அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. அதில் உரையாற்றி இருக்கக்கூடிய முதலமைச்சர், நாடாளுமன்ற தேர்தலுக்காக ஒருங்கிணைப்பு குழு திமுக தலைமை கழகத்தால் அமைக்கப்பட்டுள்ளது எனவும் 40 தொகுதி வாரியாக நிர்வாகிகள் கூட்டம் நடத்த வலியுறுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் மாவட்டத்தின் அமைச்சர்கள், பொறுப்பு அமைச்சர்கள் ஆகியோர் அவர்களுடைய மாவட்டத்திற்குட்பட்ட தொகுதியில் இருக்கக்கூடிய திமுகவுடைய சாதக பாதக அம்சங்கள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ள வேண்டும் எனவும், மிகப்பெரிய வெற்றியை பெற்றாக வேண்டிய நிலை ஏற்பட்டிருப்பதாகவும், குறிப்பாக 40 தொகுதியிலும் வெற்றி என்ற இலக்கை தொடர்ச்சியாக அடைய வேண்டும் எனவும் அமைச்சரவை கூட்டத்தில் முதலமைச்சர் உரையாற்றியிருக்கிறார். அது மட்டுமின்றி புதுவை உள்ளிட்ட 40 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வென்றாக வேண்டும் எனவும், மத்தியில் நம் பங்கேற்கக்கூடிய ஆட்சி அமைய வேண்டும் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். உங்கள் மாவட்டத்திற்கு பொறுப்பு மாவட்டத்தின் வெற்றி தோல்விக்கும் அமைச்சர்களே பொறுப்பேற்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ள அவர், தொகுதியில் வெற்றியை நழுவவிட்டால் அமைச்சர் பொறுப்பே நழுவிவிடும் என்பதை மறந்து விடாதீர்கள் எனவும், குறிப்பாக ஒவ்வொரு தொகுதியின் வெற்றியும் நமக்கு மிக மிக முக்கியம் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். எந்த தொகுதி கூட்டணிக்கு கொடுக்க வேண்டும், எந்த வேட்பாளர் வேண்டாம், எப்படியெல்லாம் தொடர்ச்சியாக தெரிவிக்க வேண்டாம் எனவும், எல்லா தொகுதியிலும் நான் வேட்பாளராக நிற்கிறேன் என்பதை மனதில் வைத்து நாடாளுமன்ற தேர்தலுக்காக அனைவரும் உழைக்க வேண்டும் எனவும் அமைச்சரவை கூட்டத்தில் அமைச்சர்கள் முன்னிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் உரையாற்றியுள்ளது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நந்தினி.